நல்ல சாஃப்டாக ஹெல்தியான ராகி சப்பாத்தி பர்ஃபெக்டாக எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு ஆயில் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் 1 கப் ராகி மாவு ஆட் பண்ணுங்கள். மாவை ஆட் பண்ணோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆகும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கையில் ஆயில் தடவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ தண்ணியில் கையை மட்டும் தொட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கை தண்ணியில் தொட்டு ஒரு 2 டைம் தொட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கல்ல கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். நான் வீடியோக்காக டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறது அப்படியே கூட நீங்கள் எடுத்து தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் தவாவில் 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல் காசெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். நல்லா உப்பி வரும் இதே மாதிரி. ஸோ நீங்கள் துணி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி நல்லா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும். ராகி சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே அந்த லேயர் பிரிஞ்சு பாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குருமாவோட சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும் 5-6 ஹவர்ஸ் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.